மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி 7 ஜூலை 23 வியாழக்கிழமை. இந்நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்தி சேரப்போகிறது. 7 சந்திரன் குருவுடைய சாரத்தில் இருப்பார். குரு 4ல் இருக்கார். அப்போது இந்த கேந்திர பலம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சாதகமாக இருக்கிறது. 4, 7 அப்போது ஒரு மனை வாங்கிறதுக்காக, வீடு வாங்கிறதுக்காக, வாகனம் வாங்கிறது அப்படின்ற விஷயம், ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது, கல்யாண விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் யாரெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு அதை ஒர்க் அவுட் ஆகணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ இன்றைக்கு அனுகூலமான பலன் இருக்குது. இன்றைய நாளில் சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். எப்போன்னா இரவு 7 மணி அளவில் தான் சந்திராஷ்டமம் தொடங்க போகிறது. விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதங்கள் துலா ராசியில் சந்திரன் இருப்பார். 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்கு வருவார். அப்போ இரவு 7 மணிக்கு அளவில் தான் சந்திராஷ்டமம் தொடங்குறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம். இரவில் ஒரே ஒரு விஷயம்தான், 8ஆம் இடத்துல சந்திரன் வர சந்திராஷ்டமம் தொடங்குறதுனா ஆகார நியமம், உணவு கட்டுப்பாடு, எளிமையான ஆகாரம், கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது, நைட் டைமில் தேவையில்லாமல் வெளியில் போகாமல் இருக்கிறது, அதை கடைபிடித்தா போதுமானது. இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு கைவிட்டு போன பணம் திரும்ப வர்றது, கைவிட்டு போன சொத்து திரும்ப வர்றது, உங்கள் மேலே தவறே இல்லாமல் ஒருத்தர் கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா உணர்ந்து தெரிந்து ரியலைஸ் பண்ணுறது, சாரி கேட்குறது அப்படின்ற மாதிரி அம்சங்கள் இருக்கிறது. மேலும் இன்றைய நாளில் நீங்கள் படிப்பில் தடை ஏற்பட்டிருந்தால் மீண்டும் படிக்கிறதுக்கான ஒரு உதவியை வாய்ப்பு பெற போகிறீங்க. வேலை போகிற மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் அதை தக்க வைத்து கொள்வதற்கு என்ன பண்ணணும், நாம் நம்முடைய வேலை செய்யக்கூடிய முறையை எப்படி மாற்றுவது, யாரிடத்துல கொஞ்சம் டைம் கேட்டால் கொடுப்பாங்க, நம்மளை ப்ரூவ் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் இன்றைய நாளில் சிந்தித்து செயலாற்ற முடியும். அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி அன்பர்களே, இன்றைய நாளில் வாங்கிய கடனை திருப்ப செலுத்துறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கப் போகிறது. குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம். ஒரு சில பேர் உடல் உபாதை, நோய் நொடிகளை தீர்த்து கொள்வதற்காக மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் ரீபே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இன்றைக்கு அதற்கான ஒரு வருமானம், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சேர்த்து வைக்க முடியல, பணம் சேர்க்க முடியல, சொத்து சேர்க்க முடியலன்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சேர்த்துலாம் வைக்கிறதா, கடன் இல்லாமல் இருந்தால் போகிறோம் அப்படின்ற நிலைமையில் இருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரியாக போயிடுது, பரவாயில்ல கடன் இல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. சில பேருக்கு நிறைய வருது, எப்படி செலவாகுதுன்னே தெரியல, அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா எவ்வளோ சேர்த்துருப்பேன் நான் அப்படின்ற அவங்களுக்கு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எங்கே இதில் உங்களுடைய பணத்தை போடும்போது அது பல மடங்கு பெருகும், ஒரு தொகையாக கை சேரும், அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் குறை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் அதை சரிப்படுத்தி கொள்ள முடியும். சில பேருக்கு தீய பழக்கங்கள் இருக்கும், அதை விடணுன்ற எண்ணம் உங்களுக்கே இருக்கும். மருத்துவர் சொல்லியிருப்பார், குடும்ப நபர்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, விட முடியாது. இன்றைய நாள் அதற்கான ஒரு முயற்சியை செய்து பார்க்கலாம். இன்றைக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவருக்கும் குருவுடைய தொடர்பு. சந்திரன் சுகஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார், அவருக்கும் குருவுடைய தொடர்பு இருக்கிறது. அதனால் ஒரு நல்ல பழக்கம், நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் போகிறது, உங்களுடைய குறைகளை தவறுகளை விடணும், மாற்றிக்கணும், திருத்திக்கணுன்ற எண்ணம் வர்றது அப்படின்ற விஷயம் சாத்தியமாகும். கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாளில் மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இல்லாமல் நான் சொந்த காலில் நிற்கணும், என்னுடைய படிப்புக்கான செலவை நானே சம்பாதிக்கணும், ஒரு பார்ட் டைமில் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. சில பேர் திருமணத்திற்கு பிறகு சும்மா ஏன் வீட்டில் உட்காண்ட்ருக்கணும், கணவன் தான் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்மளும் கூட கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வர பெறுவது. ரிட்டையர்ட் ஆகிட்டவங்க கூட ஏதோ ஒரு இன்கம் வந்துட்டு இருந்தாலும் கூட எதில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம், பிஸியாக இருக்கலாம், சும்மா இருக்க பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயங்களை எடுத்து செயல்படுறது. அதுபோல்
வருமானம் வருவதற்கும் ஒரு வேலை தொழில் போன்ற விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதற்கும் இன்றைய நாளில் சிந்திக்கலாம். ஒரு ஆரம்பம் செய்யலாம். அதற்காக யார்ட்டையாவது வந்து வழி கேட்கலாம், ஐடியா கேட்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை அது யாருக்கு இல்லையோ அவங்க அதை எப்படி பெறுவது அப்படின்ற மாதிரி சிந்திக்கலாம். எப்பயுமே குடும்பத்தில் ஏதோ சண்டை சச்சரவு கலகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணுறது. எதனாலனா துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு சுக்கிரன் தான் அதிபதியாக வருவார். அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா மற்றவங்களெல்லாம் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பார். ப்ராப்பராக மற்றவங்கள நமக்கு தான் கைட் பண்ண தெரியும், ரொம்ப க்ளீனாக எல்லாமே இருக்கணும், பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். வேலைன்னா அதை இப்படி தான் செய்யணும், பிஸ்னஸ்னால் அதை இப்படி தான் செய்யணும், வீடுனா இப்படி தான் வச்சுக்கணும். சமையலோ அல்லது வந்து அலங்காரமோ ஆடைகள் வாங்கிறதோ அப்படி நிறைய விஷயங்களில் நிறைய ரசனை இருக்கும், டேஸ்ட் இருக்கும். அதை மற்றவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஃப்ரீடம் போயிட்ட மாதிரி இருக்கும், சண்டை வரும். அப்படி ஒரு கணவன் மனைவிக்கு ஒத்து போல் சண்டை வருது, இல்லை ஒரு அப்பா பிள்ளைக்கு அல்லது வந்து கூட பிறந்தவங்களுக்கு எப்பயுமே ஒத்து போகாமல் சண்டை வருதுன்னா காரணம் என்னன்னு தேடும்போது அவங்க லக்னம் என்ன, ராசி என்ன, எந்த நட்சத்திரத்தில் அது இருக்குது, ராசியில் லக்னம் ரெண்டுமே அதெல்லாம் பார்க்கும்போதே இந்த குணாதிசயம் இருக்குது இவருக்கு, இதை வந்து இதனால் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம தீர்வை கொடுத்துட முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட தீர்வு தெரியும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செல்வம் சேர்க்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. வேலையில் கொஞ்சம் கூடுதல் வருமானங்கள் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போட ஆரம்பிச்சிடுவீங்க. பெரும்பாலானவர்கள் செய்கிறது அதுதான். சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி என்ன வருமானம் இருந்ததோ அதில் குடும்பத்தில் என்ன பட்ஜெட் இருந்தோ அதையே பண்ணிவிட்டு இந்த கூடுதல் வருமானத்தை அப்படியே சேவிங்ஸில் போடுறது, எதில் அது இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி செய்யும்போது கொஞ்ச நாளில் அது வந்து பெருகி வரும். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். ஏன்னா இந்த ராசியில் செவ்வாய் இருந்து ராசியாதிபதி செவ்வாய் 7லேருந்து ராசியை பார்க்குறது, ராசிக்கு சந்திரன் வரக்கூடியது 12லேருந்து ராசியை நோக்கி வரப்போகிறார். அப்போ விரயத்திலேருந்து ராசிக்குள்ளே வர்றார். அவர் பாக்யாதிபதி, நீச்சம் அடைவார். நீச்சம் அடைந்தவருடைய வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறது, செவ்வாய் பார்க்கறது. அப்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக பலமாக கிடைக்கிறது அப்படின்ற அம்சம் இன்றைக்கு இருக்கிறது. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. நிறைய சம்பாரித்து கொஞ்சமாக செலவு பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமானது இன்றைக்கு இருக்கிறது. நிறைய பேருக்கு பிடிச்சது அதுதான். நிறைய சம்பாதிக்கணும், செலவு மட்டும் கம்மியாக பண்ணணும். இன்றைய நாள் அப்படி இருக்குது. அதை வந்து நீங்கள் சந்திரன் 11, 12ஆம் இடத்துல இருக்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். 11ஆம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இப்போ நாள் தொடங்கும் போது இருக்கார். அப்போது இன்று இரவு 7 மணி வரைக்கும் அங்கே இருக்க போகிறார். அப்புறம்தான் 12ஆம் இடத்திற்கு வரார். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுடைய செலவுன்றது உங்களுடைய கண்ட்ரோலில் இன்றைக்கு வரும். மகர ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. முன்னேறவே முடியல, ஒரே இடத்துல ரொம்ப காலமாக நம்ம இருக்கிறோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறதுனால கடமைகளை செய்கிறது, வேலையில் முன்னேறுவது, நினச்சதை சாதிக்கிறது அப்படின்ற ஒரு பலனாக அதை சொல்லலாம். சாரம் கொடுக்கக்கூடிய குருவும் உச்ச பலம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கார். அதனால் இது வந்து உங்களுக்கு ஆதாயமான நாள் அப்படின்றது. ஒருத்தர் வந்து முன்னேறவே இல்லை, உன்னை சாதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் சந்திரன் தான். சந்திரன் தான் மனோகாரகன், எண்ணங்களை ஏற்படுத்தணும். அப்போ நம்ம வந்து இப்போ 2026 இருக்கிறோம், ஜூலை மாதத்தில் இருக்கோன்னா 2027 ஜூலையில் நான் இந்த விஷயத்தை செஞ்சுருப்பேன். என்கிட்ட அப்போ ஒரு கார் இருக்கும், என்கிட்ட அப்போ வந்து ஒரு சொந்தமாக வீடு இருக்கும், என் பிஸ்னஸை இந்த அளவு கொண்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து முதல்ல நினச்சி பார்க்கணும். அதை வந்து அப்படியே மனதில் கற்பனையாக நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்துட்டு அதை அடையிறதுக்கு என்ன வழி, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் கற்றுக்கணும், எவ்வளோலாம் பாடுபடணும், எக்ஸ்ட்ரா எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணால் அதை ரீச் பண்ணிடுவோம். நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கும்போது அப்படியே தான் போயிட்டுருக்கோம். அதாவது வாயில்ல பிள்ளை பிழைக்குன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னா கேட்டால் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது, நாம் கேட்கலன்றது அர்த்தம். கேட்கணுன்னா தோணணும்னா சந்திரன் பலமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் சந்திரன் பலமாக இல்லையோ அவங்களுக்கு வந்து தான் என்ன பண்ணணுன்றதே தெரியாது. இன்றைக்கு அந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது, நல்ல விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. கும்பராசி அன்பர்கள்,
இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோக ரீதியான அம்சங்கள் வந்து அனுகூலமாக இருக்கிறது. வேலை நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுடைய பாஸுக்கு உங்களை பிடிக்கவே மாட்டேன்னுது, உங்களை ரெகக்னேஷனே பண்ண மாட்டுறாரு, அல்லது ஏதோ குறை சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்றைக்கு அந்த விஷயம் சரியாகும். ஒன்று உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பாஸோ மேனேஜரோ உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க, அல்லது அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. நல்ல ஒரு நபர் வந்து அந்த இடத்துக்கு வருவார். அப்படியாக நீங்கள் வேலை மாற வேண்டிய அவசியம் இல்லாமல் வேலை அந்த நிறுவனத்திலே ஏதோ மாற்றங்கள் நடந்து அது உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகிறது. மீனராசி என்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்றிரவு 7 மணி அளவு வரைக்கும் அங்கே இருக்க போகிறார். இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக இடையூறு கிடையாதுன்னா, அந்த 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடைய சாரம் பெறுகிறார். குரு ராசி அதிபதி. இப்போ குரு 5ல் இருக்கார். அதனால் நீங்கள் ஏதாவது தர்ம காரியங்களில் தான் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கி செலவு பண்ணால் கூட நல்ல செலவாக இருக்கும். கஷ்டப்பட்டாலும் கூட வேலை நடந்துடும். அல்லது ஏதோ யாருக்கோ உதவி பண்ணோம், இன்றைக்கி வந்து பாடுபட்டது வீணாகலை, இந்த வேலையை செஞ்சு முடித்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி தான் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இரவு வந்து 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வர, அப்போ வந்து நீங்கள் பிரயாணங்களை வந்து பிளான் பண்ணலாம். என்ன படிக்கிறது அப்படின்ற விஷயங்களை இன்று இரவு 7 மணிக்கு மேலே நீங்கள் யோசனை பண்ணலாம். அடுத்த எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, நீங்கள் அடைய வேண்டியது, இதெல்லாம் வந்து இரவு நேரத்தில் நீங்கள் அந்த 7 மணிக்கு மேலே பிளான் பண்ணலாம். அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த நாள் நம்முடைய மாலைமுரசு நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.